தெய்வத்தாலாகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். வணக்கம். எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் வழங்கும் மோகன கதைச்சிரம் யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் கேட்க இருக்கும் கதை எழுத்தாளர் சாம்பவி திருநீலகண்டன் அவர்கள் எழுதிய நயனவாசினி. சந்தனகுமரன் நயன மனோகரி இருவரின் காதலையும் போராட்டத்தையும் அதன் பின்பான வாழ்வோவியத்தை பேரன்புடன் பேரழகாய் விவரிக்கிறது இக்கதை. ஆர்ஜே காமாட்சி அவர்கள் குரல் வழியில் உங்கள் செவியை இனிமையாய் நினைக்க கதையை கேட்டு மகிழுங்கள். கதை கேட்போமா? அத்தியாயம் 5. குமரன் கூட்டிய 7:30. ஏகாந்த பொழுதாய் மாறியிருந்த அந்த காலை வேளையில் காரணமில்லாத மென்னகை முகிழ்த்து குமரனை வசீகரமாய் மாற்றியிருந்தது. சொல்ல முடியாத ஒரு சந்தோஷ சாரல் அவனுள் பொழிய, முயன்று அதை முகத்தில் காட்டாது அவன் கட்டுப்படுத்த பார்க்க எங்கு முடிந்தது? இதழ் கடித்தவன் தன்னை அடக்க முயல அழைத்து விட்டாள் அவன் நயன பைங்கிலி. அவன் எடுத்தவுடன், "என்னங்க, நல்லா தூங்குனீங்களா?" என்றவள் குரலின் குளிர்ச்சி அவன் செவி நிறைத்து உள்ளம் தழுவியது. மங்களம் பொங்கும் வார்த்தையாய் அவள் "என்னங்க" என்ற வார்த்தை அவனை மகிழ வைத்தது உண்மை. அவன் அவளிடம் விழுந்த நொடி தொட்டு அவனிற்கான மரியாதை ஒரு சொட்டு கூட அவள் குறைத்து அழைத்ததே இல்லை. அதிலும் அவளின் ஆசை பொங்கும் இங்க மொழியில் விரும்பி தொலைவதில் அலாதி பிரியம் கொண்டிருந்தான் சந்தனகுமரன். எழுந்துட்டேன் இப்போ என்றவன் ஏதும் பேசாது அமைதி காத்தான். அவள் வார்த்தைகளை உணர்ந்து உள்வாங்கிக் கொண்டிருந்தான் போல. காரணமற்ற அந்த அமைதியும் மென்புன்னகையும் ஏதோ அவனை பேரழகு பேராண்மைக்காரனாய் காட்டியது. "சைலண்டா இருக்கீங்க, வலி இன்னும் இருக்காமா? உண்மைய சொல்லுங்க." அவள் படபட குரலில்தான் அவன் மீதான அபரிமிதமான கரிசனை கொட்டி கிடந்ததே. "இல்லடி, என்னமோ ஒரு மாரி. நிறைவா இருக்கு நயனி. சரியா சொல்ல தெரியல எனக்கு." என்றவன் சரபேஸ்வரன் வந்து சென்றதை பற்றி பகிர்ந்தான். "அவரே வந்து கேட்டாராங்க?" "ஆமா, நானே எதிர்பார்க்கல." அவளோ புருவ சுழிப்புடன், "ஆனா நேத்து எனக்கு ஜோதி ஃபோன் அடிச்சு எம்டி நம்ம மேல ரொம்ப கோபமா இருக்காரு, இனி நம்மள வேலைக்கு ஏத்த மாட்டாருன்னு சொன்னா" என்க. "வாய்க்கு வாய் பேச்சு வரும் தானே நைனி கண்ணு, நீ கண்டுக்காத. யாரு நீ ஃபோன் அடிச்சு பேசுனாலும் அளவா பேசு. தேவையில்லாதது வந்தா கட் பண்ணு" என்க. அவளும் அதை ஏற்றுக்கொண்டு பேசினாள். "நைனா தான் நைட்டெல்லாம் உங்கள பத்தி பேசி பேசி மாஞ்சு போயிடுச்சு. அம்மாவும் இன்னைக்கு உங்கள சாப்பிட கூப்பிட சொன்னாங்க" என்றவள் சமையல் வகைகளை அடுக்க, "வரலாமே, மாமியார் கையால இத்தனை சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் சீக்கிரம் தேரும்" என்றவன் பேச்சு இயல்பாய் வருவதை உணர்ந்து கொண்டாள். "நடக்கும்போது காலுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க என்ன?" "சரி கண்ணு" என்றான் சிரிப்புடன். அங்கு கண்ணை உருட்டியவள், "நக்கல் பண்ணாதீங்க. எனக்கு தான் உங்க கூட இல்லாம பயந்து வருது. வலி இல்லையா குமரா?" மீண்டும் அவள் கேட்க, "நான் நேர்ல வரேன் தானே, இப்ப நீயே பாரு. உடம்பு தான் முறுக்குது. மத்தபடி நேத்தளவுக்கு இல்ல" என்க. அவள் அதீதமாய் போய், "இப்போ நான் ஆட்டுக்கால் சூப்பு செய்றேன். இங்க வந்து ஒருக்கா குளிக்கிறீங்களா?" என்க. "அடியே நயனி" என கத்தி இருந்தான் குமரன். பின், "இன்னும் நான் உங்க வீட்டு மாப்பிள ஆகலடி" என்றவன் மொழிய, விசுக்கென்று, "இருந்தாலும் எனக்கு நீங்க எப்பவோ ஓனர் ஆகிட்டீங்க" என்றாள் மெல்லமாய். "நானெங்க ஆனேன்? என்ன மொத்தமா லவுட்டிக்கிட்டு எனக்கு நீதான் ஓனர் ஆகியிருக்க நைனி கண்ணு" என்றான் உல்லாசமாய். அந்த பேச்சு கொடுத்த தைரியத்தில், "அது நான் ஒண்ணு சொல்லுவேன், கோவிக்காதீங்க" என்று பீடிகை போட்டு கேட்டாள். தரையில் அமர்ந்திருந்தவன் முதுகிற்கு தலையணை வைத்து சாய்ந்தமர்ந்தபடி, "சொல்லுமா" என்றான் இலகுவாய். நிச்சயம் அந்த குரலை உணர்ந்திருந்தவள் அதில் மறுபேதும் வராது என்ற நம்பிக்கையோடு ஆரம்பித்தாள். அவள் சொல்லும்போது சரியாய் குமரனின் 2ஆம் அழைப்பில் காத்திருந்தார் அவன் அம்மா மோகனா. "ஓய் கண்ணு, உன் மாமியார் அழைக்கிறாங்க, சத்தம் காட்டாம இரு" என்றவன் இரு இணைப்புகளையும் ஒன்று சேர்த்திருந்தான். நிதர்சன வாழ்க்கையில் அது முடியுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க விதி வழி செய்ய காத்திருந்தது. மோகனா, "ஏயா குமரா, சாமியே, ஆகாரமெல்லாம் ஆச்சாயா?" என்க. நயனிக்கு தன்னால் ஒரு குறுநகை. அவள் குமரனை ஆராதிக்கும் மாமியாரை அக்கணத்தில் இன்னும் இன்னும் பிடித்தது. முன்னர் மோகனா அழைத்தபோது சரபேஸ்வரன் வரவும் கார்த்தி அவரின் அழைப்பை சட்டென்று துண்டித்திருந்தான். அதில் குமரன் கத்தியது மோகனாவை அரைகுறையாக எட்டியிருக்க, மீண்டும் அவன் வேலைக்கு கிளம்பும் நேரத்தை அறிந்து அழைத்து விட்டார்.
இணைத்தவுடன் தான் அவன் அவனிற்கான 7,500யும் வழித்து தூக்கி மடியில் போட்டது புரிந்த நொடி சந்தனகுமரனின் முகம் பரிதாபத்தை காட்டியது. போச்சா என்று தலையில் அடித்துக் கொண்டவன் நயனியின் அழைப்பை துண்டிக்க துணியவில்லை. அங்கோ குமரா, சாமி என்று மோகனா மீண்டும் மகனை அழைக்க, "மா, மா" என்றான் விசுக்கென்று. "என்ன சாமி, ஆகாரம் ஆச்சா? இன்னும் கடைக்கு போவலையா நீயி?" என்க பதிலில்லாது முழித்தான். "ஆச்சுமா, நீ என்ன தோட்டத்துல இல்லாம இந்நேரத்துக்கு கூப்பிட்டிருக்க?" என்க தான் காலையில் அழைத்ததை மறந்து விட்டானோ என்ற நினைப்பு அவருக்கு. அதை விடுத்து, "போகணும் ராசா, நீ ஊருக்கு எப்ப வருவ? உன் தோது சொல்லு" என்று அவர் கேட்க, உஷாரானவன், "இப்பதானம்மா கடை தொறந்திருக்கு, இன்னும் மாசமாகும் நான் வர" என்க, இது ஆகாது, இவன் நழுவ பார்க்கிறான் என்றறிந்தவராய், "சரி, நம்ம பெரியாத்தா வழி சொந்தம், மேக்கால பழனிசாமி மச்சான் தோட்டத்துக்கு பக்கம் 10 ஏக்கரா காடு வச்சிருக்காங்களே விருமாண்டி, அவங்க மகன் நிவேதாவுக்கு உன்னைய கேட்டிருக்காங்க குமரா. ஐயா, எனக்கு வேலுக்கெல்லாம் அம்புட்டு புடிச்சுது. நீ வந்த கையோட பரிசம் போட்டு வைகாசில கண்ணாலம் வச்சிடலாம். எப்போ வர?" என்றவர் மொத்தமாய் சொல்லி முடிக்க, நயனியின் அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. எதுவும் பேச முடியாத மந்த நிலையில் ஆழ்ந்து விட்டான் குமரன். காலையில் கத்தியதை கூட இப்போது செய்ய முடியாத ஒருவித அடைத்த நிலை. "காதலிச்சா இதெல்லாம் கடந்துதான் வரணும் குமரா" அவனுக்குள் சொல்லிக் கொண்டவன் அப்போதைக்கு மோகனாவை சமாளித்து கைபேசியை வைத்து விட்டான். இருந்தும் நயன மனோகரியை அவனால் சமாளிக்கவோ சமாதானம் செய்யவோ முடியாது. முட்டிக்கொண்டு சண்டையாகியிருந்தது. எதுவும் முடியாது அவன் அயர்ந்து படுத்தபோது, "நானு நாளைக்கு கிராஸ்கட் கனிமா ஜுவல்லரியில வேலைக்கு கேட்க போறேன். என் ஃப்ரெண்ட் அங்க இருக்கா. வர சொன்னா. நான் போறேன்" என்ற அறிவிப்பான ஒரு செய்தி. நயனியிடமிருந்து அவன் இதை எதிர்பார்க்கவில்லை. திரும்ப அழைத்தாலும், புலனத்தில் குறுஞ்செய்தி அனுப்பினாலும் பதிலளிக்காது இருந்தவளை நினைத்து கோபம் கூட வர மறுத்தது. "நயனி கண்ணு, என்னைய கொல்றடி நீ" என்ற குரல் பதிவை மட்டும் அனுப்பியவன் படுத்து விட்டான். காலையில் இருந்த இதம் மொத்தமாய் வழித்து எடுக்கப்பட்ட உணர்வு குமரனிடம். அயர்ந்து போய் நன்றாக உறங்கிவிட்டான். மதியம் 1 மணிக்கு மேல் பாண்டி வந்து எழுப்பவும் தான் சிறிது அசைந்து கொடுத்தான். "காலையில புடிச்சு சாப்பிடாம உருண்டுகிட்டு கிடக்கிறடா கட்டெரும்பு, மாத்திரையாவது முழுங்கினியாடா?" அவன் ஒரு புறம் கத்த, மெல்ல எழுந்தமர்ந்தான் குமரன். நல்ல தூக்கம், கண்கள் வேற லேசாய் எரிந்தது. சூடு வேற பிடிச்சுக்குச்சா என்று நினைத்தபடி குளியலறை சென்று வந்தவனிடம் அடுத்த பிரச்சனையை வாசித்தான் பாண்டி. "வேலு 11 மணிக்கு கூப்பிட்டான்டா, நீ போனை எடுக்கலையாம். ஐயா காலையில வண்டி ஏறி இங்க வந்துட்டு இருக்காராம்" என்றானே. இடுப்பில் கையூன்றி நின்று விட்டான் குமரன். இதழ் குவித்து காற்றை வெளியிட்டவன் இதயம் காலம் தப்பிதான் துடித்தது. காலையில நாம கத்துனத அம்மா கேட்டுடுச்சு என்பது மட்டும் புரிந்தது அவனுக்கு. "சரி, நான் பேசிக்கிறேன்." "என்ன பேசுவ நீ? அப்பா உன்னை இப்படி பார்த்தாருனா என்ன ஆக?" என்க அந்த கவலையெல்லாம் மீறிய ஒன்று அவனை அரித்தது. "சொல்லிக்கலாம்டா, என்னைய தனியா விடு. காலையில இருந்து நொச்சு நொச்சுன்னு எல்லாரும் சேர்ந்து போட்டு படுத்துறீங்க என்ன." அவனிடம் எரிந்து விழுந்தவன் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியேறி விட்டான். சூடாய் ஒரு டீயை குடித்தவன் சிங்காநல்லூர் பஸ் ஏறிக் கொண்டான். அவன் அங்கு சென்று சேரவும் அவன் ஐயா ஆண்டியப்பன் அழைக்கவும் சரியாய் இருந்தது. "குமரா, காங்கேயம் தாண்டிட்டேன்" என்றார் கணீர் என்று. எச்சிலை கூட்டி விழுங்கியவன், "வாங்கய்யா, நான் வந்து கூட்டிக்கிறேன்" என்றவனிடம் அத்தனை யோசனை. இன்றே அவனை கையோடு ஊருக்கு அழைத்து செல்லதான் அவன் ஐயாவை மோகனா அனுப்பியிருக்கிறார் என்பதில் துளி மாற்றமில்லை அவனிடம். என்ன ஆனாலும் அவனும் இன்றே தன் காதலை சொல்லிவிட வேண்டும் என்ற வலுவும் அவனிடம் ஏற்பட்டது. 2 மணி நேரம் கடந்து வந்த தகப்பனை நிர்மலமாய் பார்த்து நின்றிருந்தான் மகன். அவன் முகத்தில் இருந்த வீக்கமும் அவன் நடையின் சாயலும் ஆண்டியப்பனை துணுக்குற வைக்க, "ஒரு பைக்காரன் வந்து இடிச்சிட்டான் ஐயா நேத்து. அம்மாவுக்கு தெரிய வேண்டாம்னு தான் நான் சொல்லல" என்க ஆதங்கத்துடன் மகனின் தோள் தடவி பத்திரம் கேட்டறிந்தார். "நான் வந்ததுனால ஆச்சு, இல்லாட்டி அப்படியே மறைச்சிருப்பேல்ல நீயி" என்றபடி அவனுடன் நடந்தார். இடைவேளை விட்டு நடந்தபடி, "வண்டிக்காரன் வந்து இடிச்சு இம்புட்டு ஆயிருக்குன்னா உன் உடம்புல அப்படி என்ன வலு இருக்கு? இன்னமும் இங்கன கால் வலிக்க நின்னுதான் ஆகணுமா நீயி?" கோபம் ஏற ஆரம்பித்தது அவருக்கு. நல்ல திடகாத்திரமான உரமேறிய மேனியோன்தான் ஆண்டியப்பன். விவரம் தெரிந்த நாள் முதல் காடு, தோட்டம், ஏர்கலப்பை, மண்வெட்டி என்று உழைத்த உடம்பு முறுக்கேறி நின்றிருந்தது. அவரை ஒரு நடுத்தர உணவகத்திற்கு அழைத்து சென்றிருந்தான் குமரன்.
சாப்பிட்ட கையுடன் தான் வந்த களைப்பு தெளிந்தது அவருக்கு. மணி 4 நெருங்கும் வேளையில், "பக்கத்துல ஏதேனும் கோவில் இருந்தா கூட்டிட்டு போ குமரா, பேசணும்" என்றார். பொதுவாக எந்த ஒரு நல்ல விஷயமாய் இருந்தாலும் மனைவியை விடுத்து மகன்கள் உறவினர்களிடம் பகிரும்போது அதை கோவிலில் வைத்து சொல்வது ஆண்டியப்பனின் வழக்கம். அவர் அப்படி கேட்கவும் உடல் விரைத்துக் கொண்டது குமரனுக்கு. சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கண்மூடிக் கொண்டவன் கைக்குள் ஒரு நொடி அதிர்ந்தது அவன் கைபேசி. அதை எடுத்து பார்க்க, "சாரிங்க, அத்தை சொன்னதும் கோபம் வந்துடுச்சு. வீட்டுக்கு சாப்பிட வாங்க ப்ளீஸ்" என்ற நயனியின் குறுஞ்செய்தி அவனை இன்னும் இன்னும் இறுக வைத்திருந்தது. "வந்துடுறேன் நயனி கண்ணு" என்று உள்மனதில் சொன்னவன் அவனை பெற்றவரை எதிர்கொள்ள சித்தமானான். அத்தியாயம் 6. காதலர்களின் வழி. வீட்டு மாடியில் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தாள் நயனி. குமரனிடம் தேவையில்லா கோபம் கொண்டோமோ என்ற சிந்தனை சிக்கலில் அவள் தவிக்க, அதை மேலும் வலுக்கூட்டவே அவன் இப்போது வரை உணவு உண்ண வரவில்லை. நேரம் 3ஐ கடந்திருக்க அவளுக்கு தான் மனது அடித்துக் கொண்டது. "தப்பு பண்ணிட்ட நயனி" என்று உள்ளுக்குள் அவள் பினாத்த, படிகளில் தடதடவென்று ஏறி வந்தாள் அவள் தங்கை பவதாரணி. "நைனா கூப்பிட்டாருக்கா உன்ன, சரி கோபத்துல வந்திருக்கு" என்க முகம் கசங்க தலையை பின்னோக்கி சாய்த்து கொண்டாள் நயனி. விழியோரம் நீர் வழிந்தவள் இயலாமையை கூறியது. "ஏய் மனோ, எதுக்கு இப்ப அழற? கீழ வா நீ" என்று நயனியின் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு கூடத்திற்கு சென்றாள் தாரணி. மஞ்சு குமரன் வராததை சொல்லியிருக்க, "இன்னும் தம்பி சாப்பிட வரல, என்னன்னு கேட்டியா மனோ" என்று கஜேந்திரனின் குரல் உயர்ந்தது. வெளியிடத்தில் ஏதோ கோபம் போல் அதை அப்படியே வீட்டிலும் வந்து பிரதிபலித்தார் மனிதர். பெரும்பாலும் இந்த ஆண்கள் இப்படிதானே. கலங்கிய கண்களை உருட்டிக் கொண்டு, "போன் போட்டேன், எடுக்கல" என்றாள் வெறுமனே. "என்னடி செஞ்ச? கண்ணெல்லாம் கலங்குது. தம்பியோட சண்டை ஏதாவது போட்டியா?" என்ற மஞ்சு சமையல் அறையிலிருந்து வந்தவர் மகளின் முகத்தை பார்த்து கத்த, கஜேந்திரனின் பார்வை மாறியது. பார்வையில் மொத்த மிரட்சியுடன், "சண்டையெல்லாம் போடலம்மா" என்ற ஒரு விசும்பல் அவளிடம். கஜேந்திரனின், "என்ன தப்பு பண்ணின மனோ" என்ற அதட்டலில் ஒருமுறை அவள் உடல் தூக்கி வாரி போட்டது. சுடிதார் டாப்ஸை இருபுறம் இறுக்கி பிடித்தபடி, "நான் அவர்கிட்ட ஒன்னும் பேசல நைனா, போன தான் வச்சுட்டேன்" என்ற போதே அழுகை கொட்டியது. பவதாரணிக்கு நைனியை பார்க்க அத்தனை இரக்கமாய் போய்விட்டது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவளின் அதீதங்கள் கவலையாக்கியது. "அதான் என்ன ஆச்சு" என்று மஞ்சு வர, "மா இருங்கம்மா, அக்கா பயப்படுதுல, அமைதியா கேளுங்க" என்றாள் தாரணி. "என்னடி அமைதியா கேக்க? அவளா தேர்ந்தெடுத்த வாழ்க்கையில என்னத்தையாவது செஞ்சு வச்சுக்குவாளோன்னு நான் கேட்டா" என்று பேசிக் கொண்டிருக்க, ஒரு கேவலுடன், "குமரன் வீட்ல அவருக்கு பொண்ணு பார்த்திருக்காங்களாமா" என்று இருந்த இடத்திலேயே மடிந்தமர்ந்து அழுதாள் நயன மனோகரி. அந்த அழுகுரல் கஜேந்திரனை தாக்க, என்ன செய்கிறோம் என்றில்லாது அவர் நிலை தப்பி செய்த ஒன்று நயனியின் வாழ்க்கையை மாற்றி அமைக்க காத்திருந்தது. "ஒட்டக் கழுத" என்றவர் அவள் தலைமுடியை கொத்தாக பற்றி தூக்கி சல்லென்று ஒரு அறையை விட்டார் அவர் ஆசை மகளுக்கு. அடுத்தடுத்த அடிகள் விழ மஞ்சுவும் தாரணியும் தடுக்க தடுக்க அவர்களுக்கும் மானாவாரியாக அடி விழுந்தது. கஜேந்திரனின் ஆக்ரோஷம் ஒரு கட்டத்தில் மிதமிஞ்சி போய்விட்டது. முற்றும் பிறழ்ந்து நயனியை ஓங்கி ஒரு உதை விட, "அம்மா" என்ற பெண் மொத்தமாய் மயங்கி சரிந்திருந்தாள். குமரனிற்கு அவன் ஐயாவிடம் பேசும் முன்பு சற்று அமைதியும் மன ஒருங்கிணைப்பும் தேவையாய் இருந்தது. என்ன முயன்றும் அடித்துக்கொண்ட அவன் மனதை சமாதானமாக்கும் மார்க்கம் அவன் ஒருநிலைப்படுத்தலை தாண்டி வேறெங்கும் செல்லவில்லை. "ஐயா, இங்க கொஞ்சம் தள்ளி ஒரு சிவன் கோவில் இருக்கு, அங்க போலாங்க, 1/2 மணி நேரம் ஆகும்" என்க ஈசனின் அடியானவர் உடனே ஒத்துக்கொண்டார். சூலூர் குளத்தருகே அமைந்திருந்த அந்த கோவிலுக்கு ஆண்டியப்பனை அழைத்து சென்றிருந்தான் சந்தனகுமரன். மிக தொன்மையான கோவிலான அதில் எம்பெருமான் சுயம்பு மூர்த்தியாய் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் நோய் தீர்த்தருளும் வைத்தீஸ்வரனாய் வீற்றிக் கொண்டிருந்தார். அத்தனை அமைதியாய் மராமத்து செய்து விசாலமாய் தன் சக தர்மிணியுடன் காட்சி தந்தார் ஈஸ்வரன். சுழன்றடித்த காற்றில் தரிசனம் முடித்து கோவிலுக்கு முன்பிருந்த திண்ணை போன்ற இடத்தில் அமர்ந்து கொண்டனர் இருவரும். அஸ்தமிக்கும் சூரியனின் கதிர்கள் எல்லாம் குளநீரில் பட்டு தங்கமென ஜொலிக்க
அந்த இடமும் சூழலும் ஆண்டியப்பனை நெகிழ்த்தி இருந்தது. என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நினைப்புடன் அமர்ந்திருந்தவனிடம், "நம்ம விருமாண்டி பொண்ண உனக்கு முடிக்கலாம் மட்டும் இருக்கேன் தம்பி" என்றார் ஆண்டியப்பன் அமைதியாய். உடனே, "இல்லையா, வேண்டாம்" என்றான் தலைகுனிந்து. என்ன ஏதுன்னு கேட்காம என்ன? அவர் ஆட்சேபிக்க, நிமிர்ந்து அமர்ந்தவன், "என்ன கேட்டாலும் எனக்கு விருப்பம் இல்லைங்கய்யா. அவங்க கிட்ட வேண்டாம் சொல்லிடுங்க" என்றான் உறுதியாய். பொறுமை இழந்த ஆண்டியப்பன், "வேண்டாம் வேண்டாம்னா என்ன தம்பி நான் அர்த்தம் கற்பிக்க? காரணத்த சொல்லியா?" என்க. குமரனிடம் மௌனம். போட்டுடைக்க ஒரு கணம் ஆகாதுதான். இருந்தாலும் பெற்றவரிடத்தில் பதமாய் சொல்ல வேண்டும் என்ற ஸ்திரத்தை எடுத்தவனிடம் ஒரு தயக்கம். மிகுந்த எரிச்சல் மூண்டது ஆண்டியப்பனுக்கு. நல்ல வளமான இடத்தில் பெண் கிடைத்திருக்க அதை அவர் தட்டி கழிக்க எண்ணவில்லை. மகனின் அசாத்திய மௌனம் அவரை கொஞ்சம் கொஞ்சமாய் சினக்க வைக்க ஆரம்பித்திருந்தது. "அதுங்க ஐயா இங்க" என்றவன் இழுத்த இழுப்பிலேயே அவர் பொறுமை பறந்திருந்தது. தோளிலிருந்த துண்டை உதறி அவன் முகத்திலேயே சுள்ளென்று ஒரு அடியை வைத்திருந்தார். "வாயில என்னடா மாவ ஆட்டுற? வந்து போயிட்டுன்னு என் உயிர் எடுக்காம துப்பி தொலை" என்றவர் வெங்கல குரல் பேச்சு சற்று தள்ளி அமர்ந்திருந்தவர்கள் கருத்தையும் கவர்ந்திருந்தது. பறக்கவிருந்த பொறுமையை இழுத்து பிடித்தவனாய் ஒரு நீண்ட மூச்சை எடுத்துவிட்டு கண்ணை மூடிக்கொண்டான் குமரன். அவன் செய்யும் சேஷ்டைகளெல்லாம் பார்த்த ஆண்டியப்பனின் வயிறு சுண்டி இழுத்தது. நெஞ்சம் சற்று படபடப்பாகத்தான் இருந்தது இருவருக்கும். என்ன குண்டு வருமோ என்று அவரும், எப்படி அதை பதமாய் இறக்குவது என்று இவனும் குறிப்பாய் இருக்க, மிகுந்த யோசனைக்குப் பின் குமரனின் "நயனி" என்ற வார்த்தையில் முடிவுக்கு வந்துவிட்டார் ஆண்டியப்பன். ஆதலால் அது காதல் என்று. அதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. மெல்ல மெல்ல ஆழகால விஷத்தை குமரன் அவருக்கு தருகிறான் என்றிருந்தது அவரின் எண்ணம். அதே தாக்கத்தில் அவர் கேட்ட கேள்வி அவனை ஆட்டம் காண வைத்திருந்தது. முகமிருக, "என்ன சாதிகாரி" என்றார் மரத்த குரலில். கண்ணை விரித்தவன், "ஐயா" என்றான் அதிர்வு மறையாது. அவனுக்குத் தெரியும், எங்கு அவன் காதல் பிரச்சனையில் வந்து நிற்கும் என்று. ஆனால் இப்படி பொதுவில் அவர் கேட்பார் என்ற அனுமானம் இல்லாதவன் அதிர்ந்துதான் போனான். குமரன் சொல்லவும் யோசிக்காது காலில் போட்டிருந்த செருப்பை எடுத்து அவன் முகத்திலேயே விட்டெறிந்தார் கேட்ட ஆத்திரத்தில். "வேத்து சாதியா இருந்தா கூடி சரின்னுட்டு இருப்பேன். போயும் போயும் கீழ் சாதிகாரிய காதல் பண்ணிக்கிட்டு என்கிட்ட எத்தனை தினகத்தோட வந்து சொல்ற நீயே? ஒழிஞ்சு போடா, எனக்கு தலைமாவனே இல்லன்னுட்டு இருந்துப்பேன்" என்றவர், "நான் செத்தா கடைசி வாய் அரிசி கூட போட வராத" கன்னத்து சதை அதிர கடுங்கோபத்துடன் இறைந்தவர் கண்ணிலும் கண்ணீர் மெல்ல கசிந்ததுவோ. வெக்கு வெக்கு என்று வெயிலில் செருப்பில்லாது நடந்தவரின் நிலை அத்தனை உலுக்கி எடுத்தது. அவர் நம்பிக்கை அவரை கைவிட்டதை ஏற்க முடியாது. மருகி தவித்து நடந்தவர் நடையிலிருந்த தள்ளாட்டம் ஓட்டடித்தது சந்தனகுமரனை. சுற்றம் மறந்திருந்தவனை ஆட்டி படைத்தது ஆண்டியப்பனின் வார்த்தைகள். ஒரு கட்டத்தில் வெயிலின் தூண்டுதலால் பிரஞ்சை வந்தவன் அவன் ஐயாவை தேட, அவரோ தூரமாய் போய்க் கொண்டிருந்தார். அவனை அடித்து வீழ்ந்த ஆண்டியப்பனின் செருப்புக்களை அள்ளி எடுத்தவன் நெஞ்சோடு பிடித்துக்கொண்டு அவன் தகப்பனை நோக்கி ஓடினான். அவன் வாழ்க்கையின் பிடிப்பை பிடிக்க. எல்லாம் முடிந்தது என்பதை போன்றதொரு மனநிலை ஆண்டியப்பனுக்கு. சாதியை பெரியதாய் மதித்து போற்றும் பெரிய தலைகளுள் அவரும் ஒருவர்தான். என்ன காரணத்திற்காகவும் அதை விட்டுக் கொடுத்தோ விட்டுவிட்டோ வாழ முடியாதவர். ம்ஹும். வாழத் தெரியாதவர். கலப்பு என்பதை தாண்டிய ஒரு தீண்டாமை அவரை வெகு கொடூரமாய் பிடித்தாட்டியிருக்க, மகன் அதைதான் வேண்டுமென்று சொல்லும்போது ரத்தமெல்லாம் கொதித்தது. "எங்க கைய வச்சிருக்கான் பாரு" என்று கண்ணீர் வழிய துடைத்துக் கொண்டவர் நடக்க, "ஐயா, ஐயா நில்லுங்க" என்று குமரனும் மூச்சிருக்க அவரை சமீபித்து விட்டான். ஓடி வந்த வேகத்தில், "ஐயா" என்ற ஆண்டியப்பனின் கையை அவன் பிடிக்க, "சீ" என்று அவனைத் தொடாது விலகி நின்றிருந்தவரின் உதாசீனத்தை சந்தனகுமரன் எதிர்பார்க்கவில்லை. சமைந்து விட்டான். மறு பேச்சில்லாது அவன் ஆண்டியப்பனையே பார்த்தபடி இருக்க, "என் வம்சத்தையே அறுக்க வந்த யமன் நீ! இன்னுமிக்க எங்க மூஞ்சிலே முழிக்காதடா பாவி! இன்னையோட நீ செத்துப் போயிட்ட" என்றவர் திரும்பியும் பாராது போய்விட்டார். ஒரேடியாய் திருபுவனத்திற்கே சென்றும் விட்டார். அவன் கையிலிருந்த அந்த ஒரு ஜோடி செருப்பு மட்டும்தான் அவன் நிதர்சன நிலையை சொன்னது. பெற்றோர் மீது பற்றில்லாத பிள்ளை இல்லையே அவன். ஈடற்ற மதிப்பில்லாத பேரன்பைதான் இருவரிடத்திலும் வைத்திருந்தான் சந்தனகுமரன்.
அந்த அன்பை அவனையும் அவன் நயனி கண்ணையும் ஒரு போராட்டத்திற்கு பின் என்றாவது ஒரு நாள் ஏற்கும் என்று எண்ணியிருந்தானே, மொத்தமும் பொய்த்து போய்விட்டது. அவர் மகனை விட அவரின் அந்த உயர் சாதிதான் ஆக சிறந்தது என்று சொல்லிக் காட்டி சென்று விட்டாரே அவன் ஐயா! இன்னுமாடா இந்த சாதி சாகல? பக்கத்தில் நின்றிருந்த இளைஞன் அவனுடன் வந்தவனிடம் பேசியது கேட்டது. ஒரு விரக்தி சிரிப்பொன்று கண்ணால் உதிர்ந்து மடிந்தது குமரனிடம். அங்கு ஜாதி சாகவில்லை. மாறாக பெற்ற பிள்ளையை சாகடித்து சென்றிருந்தார் அவனை உயிரூட்டிய தந்தை. எங்கு செல்ல என்று தெரியாது. எப்படியோ தட்டுத் தடுமாறி துக்கத்தை முழுங்கவும் முடியாது. வெளியே கண்ணீரை அடக்கவும் முடியாது. உள்ளுக்குள் புழுங்கி வெதும்பி ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருந்த பூங்காவிற்கு வந்திருந்தான் குமரன். நயனியாவது சுற்றமாவது ஒன்றும் அவன் சிந்தனையில் இல்லை. பதியவில்லை என்றுதான் கூற வேண்டும். என் வம்சத்தை அறுக்க வந்த யம என்ற வார்த்தையில் மொத்தமாய் தளர்ந்திருந்தான் சந்தனகுமரன். வண்டாய் ரீங்காரமிட்ட வார்த்தை அவனை வைத்து தைத்தது. அங்கிருந்த கல்பெஞ்சில் படுத்தவன் மீனாட்சி என்றபடி அவன் நெஞ்சை தடவிக் கொண்டான். அவளையன்றி அவனை தேற்ற யார் இருக்கிறார் இப்போது? கண்ணோரம் கரித்து கொண்டு வந்தது. நெஞ்சமும் நிலையற்று துடிக்க அடிவயிறும் பிடித்து பிசைந்தது. அம்மா என்று அரற்றினான். இனி மோகனா அவனிடம் பேசமாட்டார் என்ற கசந்த உண்மை புரிய ஒரு கொடுமையான கேவல் பிறந்தது ஆண்மகனிடம். அவனுக்கும் மனதென்று ஒன்று இருக்கிறதல்லவா? அதிலும் வலியும் வேதனையும் பாய்ந்து வருமல்லவா? யாரைதான் விட்டது இந்த விதி? மனிதனாய் பிறந்தவனுக்கு வாழ்க்கை அமையும் முன்பு வழிகளை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்ற தலையெழுத்து இருப்பின் அதை சகித்து தாண்டிதானே வந்தாக வேண்டும். பெற்றோர்க்காய் காதலையோ காதலுக்காய் பெற்றவரையோ விட்டு வருவதல்ல ஆண்மை. நின்று போராடி வென்று வாழ்ந்து காட்டுதலில்தான் மொத்த அத்தியாயமுமே அடங்கியிருக்கும். காத்திருப்பின் ஸ்வீகரிப்பு எல்லோருக்கும் வாய்ப்பதில்லை. அது குமரனுக்கு வழியே வந்திருக்கிறது. காத்திருந்து காதலையும் பெற்றவரின் சம்மதத்தையும் வெல்லும் எண்ணத்துடன் இருப்பவனின் வைராகியம் வெல்லுமா பார்ப்போம். ஆனால் என்ன நடந்தாலும் சந்தனகுமரன் வாழ்ந்து காட்டுவான்.